where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழனிசாமி அண்ணாமலை குறித்து ஒருமையில் பேசிய விவகாரம் தொடர்பாக தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா வருத்தம் தெரிவித்திருக்கிறார். காணொலியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். எனது அரசியல் வாழ்வில் இதை ஒரு பாடமாக கருதுகிறேன் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நான் வைத்தது கிடையாது என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். வெளிப்படைத்தன்மையாக ஜனநாயகத்தை மதித்து பயணிப்பதே எனது இலக்கு என்று ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். பழனிசாமி அண்ணாமலை குறித்து சமீபத்தில் தாவேகா நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் பேசியதாக குற்றச்சாட்டுகள் வெளியானது. காணொலியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்று ஆதவ் அர்ஜுனா தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனது அரசியல் வாழ்வில் இதை ஒரு பாடமாக கருதுகிறேன் என்றும் ஆதவ் அர்ஜுனா தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நான் வைத்தது கிடையாது. வெளிப்படைத்தன்மையான ஜனநாயகத்தை மதித்து பயணிப்பதே எனது இலக்கு என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். பழனிசாமி அண்ணாமலை குறித்த பேச்சிற்காக ஆதவ் அர்ஜுனா தற்போது தனது வருத்தத்தை சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், கடந்த 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கல்வி விருது விழா நடைபெற்றது. அதற்கு முந்தைய தினம் 3ஆம் தேதி அந்த இடத்துல ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலர் ஆனந்த், அதே போன்று தேர்தல் வியூக பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா இருவரும் செய்த போது அவர்கள் பேசிய வீடியோ தான் ஒன்று சமூக வலைதளத்துல வெளியானது. அதுல அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவர் பேசிய வார்த்தைகள் மிக பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள தற்போது அதற்கு வருத்தம் தெரிவித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். அதுல எனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொலி ஒன்று பொதுவெளியில் வெளியானது. ஜனநாயகத்தின் மீதும் எப்போதும் நம்பிக்கை கொண்டவன் நான். அதை தாண்டி எந்தவித தனிமனித தாக்குதலையும் முரண்பாடுகளையும் எப்போதும் எனது பொது வாழ்வில் நான் கடைபிடித்தது கிடையாது. என்னுடைய பயணிப்பவர்களுக்கு அதுக்கு நன்கு தெரியும் என்றும், என்னுடைய அரசியல் பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் என் மீது முன்வைக்கப்படும் போதும் எந்த இடத்திலும் யார் மீதும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நான் வைத்தது கிடையாது. உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அவளுடனே நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன். தனி மனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல எனும் கொள்கையை உறுதியாக கொண்டுள்ளேன் என்றும், அப்படி இருக்கையில் அந்த காணொலியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயக பூர்வ பொது வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வையும் எனது அரசியல் வாழ்வில் ஒரு கற்றலாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வகையில் கொள்கைகளான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான ஜனநாயகத்தையும் என்றும் மதித்து பயணிப்பதே எனது இலக்கு என்று அந்த பதிவை முடித்திருக்கிறார். சந்தானம், இது ஆதவ் அர்ஜுனா அவர்களின் தனிப்பட்ட கருத்தா இல்ல தலைமையிலிருந்து இது தொடர்பாக ஏதேனும் அறிவுறுத்தல்கள் அவருக்கு வந்ததா? நிச்சயமா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த காணொலி வெளியானது முதலே தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா மீது பல்வேறு விமர்சனங்கள் என்பது வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று தாவேகா தரப்பிலும் நம்ம பேசும்போது இது குறித்து தலைவருடன் விவாதித்த பின்புதான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக தங்களோட கருத்து கேட்கும் போது கூட அந்த காணொலி என்பது பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசும்போது அந்த காணொலி வேறு யாரோ எடுத்திருக்காங்க என்று அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது தாவேகாவினுடைய தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டிலே யார் மீதும் தனி மனித தாக்குதலை மேற்கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்த நிலையில் தான் தற்போது இந்த வருத்தம் தெரிவித்தும் ஆதவ் அர்ஜுனா பதிவு வெளியிட்டிருக்கிறார். விக்னேஷ், எடப்பாடி அண்ணாமலை குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு அவர் வருத்தம் தெரிவித்து தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு நீண்ட பதிவை இட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். கூடுதல் விவரத்திற்கு நன்றி சந்தானம். வெளிப்படைத்தன்மையான ஜனநாயகத்தை மதித்து பயணிப்பதே எனது இலக்கு என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை குறித்து ஆதவ் அர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் இருவரும் பேசிக்கொள்ளும் ஒரு காணொலி, தாவேகா நிகழ்ச்சியில் பேசிக்கொள்ளும் ஒரு காணொலி வெளியானது. அதில் இயல்பாக இருவரும் ஒரு தலைவர்களை, அரசியல் கட்சியின் தலைவர்களை ஒருமையில் பேசியவாறு அந்த வீடியோ வெளியாகி இருந்தது. அந்த வீடியோவுக்கு தற்போது ஆதவ் அர்ஜுனா தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.